Hello dear brothers and sisters, so welcome to பொதுத்தமிழ் classes. பொதுத்தமிழில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நாலடியார், நன்மணி கடிகை, பழமொழி, சரியா? ஸோ முதுமொழி காஞ்சி இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக்கடிகம் சார்ந்த ஒரு நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதே போல் அதை சார்ந்திருக்கக்கூடிய நம்ம பாடப்பகுதியில் பள்ளி புத்தகங்களோ இல்லை பொதுவாக வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸில் 1-2 சரியா? ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள், அதனுடைய பாடலுடைய பொருள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு சில முக்கியமான விவரங்களை பார்த்துடலாம் சரியா? ஸோ அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்ற பொதுத்தமிழுடைய 7வது அலகு 7ல் இந்த அறநூல்கள் டாபிக் இருக்கும். ஸோ அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் திருக்கடிகம் அப்படின்ற நூலை பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் நல்லாதனார். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனோ அதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்குறிப்பு, அதாவது நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பு. ஓகேவா? ஸோ நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு நம்ம பார்ப்போம். திருக்கடிகம் நூல், அவருடைய ஆசிரியர் யாரு? நல்லாதனார். ஓகேவா? திருக்கடிகம் என்ற நூலினை இயற்றியவர் யார்? நல்லாதனார். ஓகேவா? அதே போல நல்லாதனார் பிறந்த ஊர் எது, இல்லை நல்லாதனுடைய ஊர் எது, இல்லை திருக்கடிகத்தினுடைய ஆசிரியருடைய ஊர் எது, நல்லாதனான்னு கொடுக்காம திருக்கடிக நூலுடைய ஆசிரியருடைய ஊர் எது, என்னது? திருத்து. ஓகேவா? திருத்து அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி. ஓகேவா? அடுத்து பாருங்க, சிறு அடுதோல், நல்லா பாருங்க, சிறு அடுதோல் நல்லாதான் என்றும் அழைக்கப்படுகிறார். ஓகேவா? அழைக்கப்படுகிறார் யாரு? நல்லாதனார். ஓகேவா? சிறு அடுதோல் நல்லாதான். அடுத்து பாருங்க, சிறு அடுதோல் நல்லாதான் என பாயிரம் குறிப்பிடுவதனால், பாயிரம் அதாவது திருக்கடிக நூலில் இருக்கக்கூடிய பாயிர பகுதி. ஓகேவா? ஸோ முதல் பகுதி, அந்த பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராக இருந்திருக்கலாம். ஓகேவா? அதான் சிறு அடுதோல் அப்படின்றதுனால ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரராகவும் அந்த ஒரு காலகட்டத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கலாம் அப்படின்றது அது ஒரு வழக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுவும் என்னது? 17 கீழ்கணக்கு நூல்கள்ல 1. 17 கீழ்கணக்கு நூல்களுடைய 18 நூல்கள்ல இருக்கக்கூடிய இதுவும் ஒரு அறநூல், திருக்கடிகம். சரியா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா சமயத்தம், எந்த சமயத்தை சார்ந்த நூல்? வைணவ சமயத்தை சார்ந்த நூல். ஓகேவா? வைணவ சமயத்தை சார்ந்த நூல். இந்த ஒரு நூல்ல கண்ணன் மீதான காப்பு பாடல். ஓகேவா? கொஸ்டின் கேட்கலாம், கண்ணன் மீதான காப்பு பாடல் எந்த ஒரு நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா திருக்கடிகம். சரியா? டைரக்டா அப்படி கொஸ்டின் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், திருக்கடிகம். அடுத்து பாருங்க, இந்த ஒரு நூல் இந்த ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல்களை கொண்டது? 100 பாடல்களை, அதாவது 100 வெண்பாக்களை கொண்டது. ஓகேவா? அடுத்து பாருங்க, மருந்து பெயரால் அழைக்கப்படக்கூடிய நூல்கள்ல இதுவும் ஒன்று. அடுத்து நம்ம பார்ப்போம், திருக்கடிகம் பார்க்குறோமா, அடுத்து சிறுபஞ்சம் மூலம் பார்ப்போம், அடுத்து ஏலாதின்னு பார்ப்போம். இதெல்லாம் மருந்து பெயரால் இருக்கக்கூடிய நூல்கள். சரியா? மருந்து பெயராலே அமைந்திருக்கக்கூடிய நூல்கள். திருக்கடிகம் இது ஒரு மருந்து பெயரால் அமைந்த நூலானா? ஆமாம். ஓகேவா? எப்படின்றதை பார்ப்போம். ஸோ மருந்து பெயரால் அழைக்கப்படக்கூடிய நூல்களில் இதுவும் ஒன்று. அடுத்து பாருங்க, அந்த மருந்து பெயரால் எப்படி அழைக்கப்படுதுங்க பாருங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி. ஓகேவா? இதனால் ஆன மருந்து பெயர் தான் திருக்கடிகம் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் மருந்து பெயரால் அமைக்கப்பட்ட ஒரு நூல்னா அழைக்கப்படுகின்ற நூல்னா அது திருக்கடிகம். சரியா? அப்போ திருக்கடிகம் அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ திரி அப்படின்னா 3, கடுகம் அப்படின்னா காரம், அதாவது 3 கார பொருட்களை சேர்ந்த ஒரு மருந்து பொருள் அப்படின்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, திருக்கடிகம் உடல் நோய் நீக்க மருந்து. திருக்கடிகம் அப்படின்றது இதெல்லாம் கலந்த ஒரு மருந்துன்றது உடல் நோயை நீக்கக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு திருக்கடிக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்து, அதாவது திருக்கடிக பாடல் அப்படின்றது 4 அடிகளை கொண்டிருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 அடிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடிகளையும் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. 3 கருத்துக்கள் மக்களின் மனமயக்கத்தை, அதாவது அறியாமையை, அதாவது மனமயக்கம், அறியாமையை போக்குகின்ற நல்ல கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லி தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு பாடலிலும் உள்ள இந்த 3 அறக்கருத்துக்களும் அறியாமையை போக்கி, அறியாமை என்ற கூட நோயை போக்கி, அதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். சரியா? ஸோ அறியாமை என்ற நோயை போக்கி, மக்களுடைய மனமயக்கத்தை போக்கி நம்மளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும் அப்படின்றத பார்த்துருப்போம். அடுத்து பாருங்க, இந்த ஒவ்வொரு பாடலையும், திருக்கடிகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் 100 பாடல்கள் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு பாடல்லையும் அந்த பாடலுடைய இறுதி வரியில், அதை பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த வரிகளில் இம்மூன்றும் அப்படின்ற சொல்லோ அல்லது இம்மூவர் அப்படின்ற சொல் இடம்பெற்றிருக்கும். பாருங்க இம்மூன்றும் இடம்பெறுதா? இதே மாதிரி. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பழைய புத்தகத்தில் தூயவர் செயல்கள். சரியா? தூயவர்கள் அப்படின்னா அவங்களுடைய செயல்கள் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்கடிக பாடல் பார்க்கலாமா? சரி, பாடல் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாடல் திருக்கடிக பாடல். உன் பொழுது நீராடி உண்டலும், அதாவது நீராடிய பின்பு உண்டல், நீராடியது அப்புறம், அதாவது குளிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்றது. ஓகேவா? இது ஒரு சிறந்த தூய பண்பு. அடுத்து பாருங்க, என் பெரினும் பால் பற்றி, நல்லா பாருங்க, என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும்.
நம்மளுக்கு என்ன ஒரு பொருள் செல்வம் நம்மளுக்கு கிடைச்சாலும் அதான் என் பெரினும். நீங்க பெற்றாலும் என்ன நீங்க பொருள் செல்வங்கள் நீங்க பெற்றாலும் என்ன பண்ணக்கூடாது, பால் பற்றி சொல்லாவிடுதலும். பால் பற்றி சொல்லாவிடுதல் அப்படின்றது யாருக்கு பொய் சாட்சி சொல்லிடக்கூடாது. ஒரு நிலையை சார்ந்து ஒரு தாரருக்கு என்ன பண்ணிடக்கூடாது, பொய் சாட்சின்றது சொல்லக்கூடாது. இது ஒரு பண்பு. அடுத்து பாருங்க, தோல் வெற்றி சாயினும் சான்றாண்மை குறையாமை. சான்றாண்மை குன்றாமை. சான்றாண்மைன்றது அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்று, அதாவது ஒழுக்கமா இருக்கிறது, அதாவது சான்றாண்மை. ஓகேவா? குன்றாமைன்றது என்னது, அந்த ஒழுக்கத்துல குறையாம இருக்கணும். எப்போ தோல் வற்றி சாயினம், என்னது தோல் வற்றி நம்ம வறுமையால செத்தாலும் சரி, இல்லை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் எப்போ செத்தாலும் சரி, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் சரி, நம்மளுடைய ஒழுக்கங்கள் குறையாம நம்ம வாழணும். இதுவும் தூய ஒரு மனப்பான்மை. சரியா? அதுதான் இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். தூயம்னா தூய்மை, தூய்மை உடையவர்னு அர்த்தம். அதான் தூயம் என்பார் தொழில். தூய்மை உடையவருடைய தொழில், தூய்மையுடைய கடமை, தூய்மையுடைய செயல், பணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது, பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு. சரியா? ஒருத்தருக்கு மட்டும் சார்பா பேசி பொய் சாட்சி சொல்றது. ஓகேவா? நடுநிலைமையோடு இல்லாம இருக்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, சான்றாமை அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், பார்த்துருப்போம். தோல் வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி, அதான் தோல் வற்றுதல், தோல் சுருங்குதல் அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, பெரினும் என்ன நம்மளுக்கு பெற்றாலும், என்ன நம்மளுக்கு கிடைச்சாலும், எவ்வளவு செல்வங்கள் கிடைச்சாலும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அடுத்து பாருங்க, சாயினம் அப்படின்றது அழியினம், இல்லை சாதல் அப்படின்றத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு தூய மனப்பான்மை கொண்டவருடைய செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அறக்கருத்துக்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. என்னது? பாடலுடைய பொருள் பாருங்க, நீராடிய பின் உண்ணுதல், இது ஒன்று. பெரும் பயன் கிடைத்தாலும், எவ்வளவு செல்வங்கள், எவ்வளவு பெரிய பயன், எவ்வளவு பெரிய நன்மை நம்மளுக்கு கிடைச்சாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், இது 2. ஓகேவா? அடுத்து பாருங்க, உடல் வற்றி இல்லை உடல் வாடி தளர்ந்த போதிலும் அறிவு ஒழுக்கங்கள், நம்மளுடைய ஒழுக்கங்கள் இருந்து, அதான் சான்றாண்மை. ஓகேவா? அந்த சான்றாண்மையிலிருந்து குன்றாம இருக்கணும். அப்படின்றது குறையாம இருக்கணும், நம்மளுடைய ஒழுக்கங்களை குன்றாது இருத்தல், இது 3. இதான் அந்த 3 கருத்துக்கள். ஓகேவா? ஆகிய மூன்றும் தான் தூய மனமுடையோருடைய பழக்கம். சரியா? அதாவது தொழில், அவனுடைய கடமை. ஓகேவா? சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, மனம் மொழி மெய்கள். சரியா? இந்த மெய்களால் தூய்மை உடையவருடைய செயல்கள் ஆகும். இந்த 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சார் மனம் மொழி மெய்கள்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடலுடைய பொருள், அந்த பாடலுடைய வரிகளில் எங்கேயுமே செயல் வரிகளில் இந்த மாதிரி சொற்கள்லாம் குறிப்பில்லை அப்படின்னா சிம்பிள் ஒன்றும் கிடையாது. இதோட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பாருங்க, நீராடிய பின் உண்ணுதல் அப்படின்றது எதை சார்ந்த தூய்மைனா மெய் சார்ந்த, உடல் சார்ந்த தூய்மை, அதான் மெய். ஓகேவா? அடுத்து பாருங்க, பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கிறது. நம்ம பொய் சாட்சி சொல்லுவோம்னா எதன் மூலயமா சொல்லுவோம்? மொழி. சரியா? வாய், சொல் மூலயமா சொல்லுவோம். சரியா? அந்த சொல்ல, அந்த மொழியில தூய்மையா இருக்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, உடல் வாடிய போதும் அறிவு ஒழுக்கங்கள் இருந்து குன்றாம இருக்கிறது எது? நம்முடைய மனசாட்சி அப்படி நம்ம நடந்துக்கணும். சரியா? நம்முடைய மனதுடைய ஒழுக்கம்ன்றது குன்றாம இருக்கணும், அதான் மனதனுடைய தூய்மையை குறிக்குது. ஓகேவா? அதனாலதான் இந்த 3 எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு புரியும்படி எக்ஸ்ட்ரா விலாவரியா கொடுத்திருப்பாங்க. இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவருடைய செயல்கள் ஆகும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, அற உணர்வு உடையார் இடத்து உள்ளவை. அற உணர்வோடு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்னென்ன நல்ல ஒழுக்கங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. 2வது பாடல், இல்லாருக்கு ஒன்று ஈயும் உடமையும். இல்லாருக்கு ஒன்று ஈயும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது. ஓகேவா? இல்லாருக்கு ஒன்று ஈயும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்படும். இந்த உலகத்துல எதுவுமே நிலைச்சிருக்க போறது கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்றது, அற ஒழுக்கத்தோட நாம நிலையா இருக்கணும், சரியான வழியில நாம நடக்கணும், நல் வழியில நம்ம நடக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தும், எவ்வுயிருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மையும், எந்த உயிருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத ஒரு மனப்பான்மை, இது 3. சரியா? இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்க்கு உல. இந்த 3ம் நல்ல குடிமக்களுக்கு, நல்ல மக்களுக்கு தெரியக்கூடிய ஒண்ணு, இருக்கக்கூடிய பண்பு அப்படின்றத சொல்றாரு. அதான் மாந்தர்க்கு உல. ஈயும் அப்படின்னா அழித்தல், கொடுத்தல். நில்லாமை அப்படின்னா நிலையாமை. நெறி அப்படின்னா வழி. தூய்மைனா தூய தன்மை. மாந்தர்னா மக்கள். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ பாடலுடைய பொருள் பாருங்க. இப்போ நான் சொன்னதுதான் பாருங்க, வறியவர்க்கு பொருளை அளித்தல், அதாவது இல்லாதவங்களுக்கு பொருளை அளிக்கக்கூடியது, இது ஒரு பண்பு. அடுத்து பாருங்க, இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமை. எதுவுமே இந்த உலகத்துல நிலையானது கிடையாது. ஓகேவா? அதை அறிந்து நல் வழியில நிற்கும், நேர்மையான வழியில் நிற்கும், இது 2வது. அடுத்து பாருங்க, எவ்வுயிரையும் துன்புறுவாத நிலையை வாழ்தல். எந்த உயிருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தாம வாழக்கூடிய நிலை. சரியா? வாழக்கூடியது, அது ஒரு 3வது சிறப்பு. சரியா? என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கு என்றும் உண்டு. சரியா? சரிதான். அடுத்து பாருங்க, புதரில் விதைத்த விதை.
புதரில் விதைத்த விதை அப்படின்னது பயனற்று போனது. ஓகேவா? எதெல்லாம் பயன் இல்லாதது என்ன சொல்றாங்க பாருங்க. திருக்கடுகம் நல்லாதான் என்ன சொல்றாரு பாருங்க. பாடல் 3வது பாடல் மூலமா சொல்றாரு. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிலையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இம்மூன்றும் இல்லை இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து. அதான் தூற்றின் கண். தூற்று அப்படின்னா புதர். புதர்ல தூவிய வித்து அர்த்தம். புதர்ல போட்ட விதை மாதிரி. புதர்ல ஒரு விதை போட்டால் அந்த விதை ஒழுங்கா வருமா? உருப்படுமா? உருப்படாது. பயனற்ற போனதுதான். ஓகேவா? இதே ஒரு கழனியில் ஒரு நெல் வயல்களில் போட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு பயிராகி ஒரு நன்மையை கொடுக்கும். புதர்ல போகிறது வீண், பயனற்ற ஒரு செயல். அதே போலதான் இந்த 3 விஷயமும் சொல்ற. என்ன சொல்றது? முறை செய்யான் பெற்ற தலைமையும், அற வழியில நேர்மையான வழியில முறையோடு என்ன சொல்ற தலைமை தாங்கி ஒருத்தவன் இல்லை அப்படின்னா, முறையற்றவனா அவன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அது பயனற்ற ஒரு செயல். 1. அடுத்து பாருங்க. நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவம். நெஞ்சில் நிறையிலான், நிறைன்னு சொல்லக்கூடிய என்னது? நிறையான ஒழுக்கங்கள். நல்ல ஒழுக்கங்கள் இல்லாதவன் ஒரு தவத்தை மேற்கொள்ளான்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஏதாவது பயன் இருக்கா? எந்த பயனும் கிடையாது. ஏன்னா அவன் ஒழுக்கம் இல்லாதவன். ஓகேவா? 2. 3வது பாருங்க. நிறை ஒழுக்கம் தேற்றாதன் பெற்ற வனப்பும். நிறைய மேலான நல்ல ஒழுக்கங்களை ஒருத்தன் என்ன சொல்றது கட்டி காப்பாற்ற முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி அந்த அழகுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுதான் 3வது கருத்து. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. சொல்லும் பொருளும். நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம். தேற்றாதான் அப்படின்னா அந்த நிறையான ஒழுக்கத்தை மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவனுடைய அழகு வேஸ்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க. வனப்புனா அழகு, தூருனா புதர், வித்துனா விதை. ஓகேவா? ஓகே. ஸோ இதான் பாடலுடைய பொருள் பாருங்க. அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை. ஒருத்தன் தலைமை ஏற்கிறான் அப்படின்னா அறம் இல்லாமல் செயல்படுறான்னா வேஸ்ட். அந்த தலைமை அந்த கூட்டம் உருப்படுமா? உருப்படாது. அடுத்து பாருங்க. ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம். அந்த தவம் உருப்படுமா? உருப்படாது. சரியா? ஒழுக்கமா இருக்கிறவன் தான் தவத்தை அந்த ஒரு நோன்பை முழுமையா முடிப்பான். இல்லைன்னா இடையில அந்த தவம்ன்றது கெட்டு போயிடும். அது பயனற்ற ஒரு செயல். அடுத்து பாருங்க. மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு. ஏதாவது யூஸ் இருக்கு? அந்த அழகுனால எந்த யூஸும் கிடையாது. ஓகேவா? இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்றது பயனற்ற ஒரு செயலாகும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க. 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடியது இந்த ஒரு பாடல் பாருங்க. இதுக்கு சொல்லும் பொருளும் இருக்காது, நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க. சரியா? கணக்காயர் இல்லாத ஊரும். படிக்கும் போதே உங்களுக்கு புரியும். கணக்காயர்னு யாரு? ஒரு கணக்கு வாத்தியார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இல்ல பொதுவா ஆசிரியர்கள், நல்ல கருத்துக்களை போதிக்கக்கூடியவங்க, அறிஞர்கள், நல்லோர்கள், சான்றோர்கள். ஓகேவா? ஸோ அப்ப கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தூர் இல்லாத அவைக்கலனும். பிணக்கருக்கும் இப்போ ஒரு அவைக்கலன் அது ஒரு அவை, ஒரு மன்றம், படித்தவர்களுடைய ஒரு அவைன்னு வச்சுக்கோங்க. அந்த அவையில் இப்போ படித்தவர்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஐயம் ஏற்படுது அப்படின்னா, ஒரு டவுட் ஏற்படுது அப்படின்னா, அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கான பெரியவர்கள் அந்த அவையில் இருக்கணும். இல்லைனா அந்த அவைக்கலன் வேஸ்ட். ஓகேவா? அதுதான் சொல்லாங்க. அப்போ பிணக்கருக்கக்கூடிய ஒரு மூத்தோர் இல்லாத ஒரு அவைக்கலன் இருக்குன்னா அதுவும் வேஸ்ட்டு. கணக்காயர் இல்லாத ஊரும் வேஸ்ட்டு. ஓகேவா? ஆசிரியர்கள், அறிஞர்கள் இதெல்லாம் இல்லாத பெரியவர்கள் இவங்களாம் இல்லாத ஒரு ஊரும் வேஸ்ட்டு. அடுத்து பாருங்க. பாத்துண்ணும் தன்மையிலார். பாருங்க. பாத்துண்ணும் தன்மையிலார் அயல் இருப்பும். பாத்துண்ணுதல் அப்படின்றது திருக்குறளை பார்த்துருப்போம். எங்க பார்த்துருப்போம்? பாத்துண்ணும் அப்படின்னாது பகிர்ந்து உண்ணுதல் அர்த்தம். ஓகேவா? என்கிட்ட இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்க பாவம் வறுமையில் இருக்காங்களா, அவங்கள்ட்ட எதுவுமே சாப்பாடு இல்லையா, சாப்பிட்டீங்களா இல்லையா, ஓகே இதை இருந்தால் பாருங்க என்கிட்ட இது இருக்கு, இது சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், நம்மள்ட்ட இருக்கிறது நம்மளுக்கு வச்சுக்கிட்டு அதை மீதி இருக்கு அப்படின்னா அதை பகிர்ந்து விடணும். ஓகேவா? அந்த மாதிரி பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க அயல் இருப்பினது நம்மளுக்கு அருகில் இருக்கிறாங்கன்னா அப்படின்னா அதனால எந்த யூஸும் கிடையாது. ஓகேவா? அவன் மட்டுமே வச்சு வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வறுமையோடு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த யூஸும் கிடையாது. அது நாம் அப்படி பண்ணாலும் சரி, இல்லை மற்றவங்க நம்மளுக்கு அப்படி பண்ணாலும் சரி, அதனால எதாவது யூஸ் இருக்கா, அதுவும் பயனற்ற ஒரு செயல். ஓகேவா? ஸோ இப்போ பாத்துண்ணும் தன்மையிலார் அயல் இருப்பும் அருகில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்றுமே நன்மை பயத்தில் அப்படின்னா இந்த மூணுமே நல்லது செய்யக்கூடாத விஷயம், நல்லது கிடைக்காத ஒரு விஷயம். இது மூணுமே வேஸ்ட்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. இது ஸ்கூல் புத்தகத்தில் இருக்காது, உங்கள் பள்ளி புத்தகத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு சில அவுட் சோர்ஸுக்கான ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா? இதில் சின்னது தான், ஒரு 4-5 லைன் தான் இருக்கும். சரியா? இதில் தான் கொஸ்டின் கேட்பாங்களான்னு கேட்டால் தெரியாது. சரியா? அதனால் முடிஞ்சது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ஏன்னா திருக்கடுகம் நூலும் பெருசு தான், அதில் நிறைய பாடல் வரிகள் இருக்குது, நிறைய அறக்கருத்துகள் இருக்குது. ஓகேவா? 100 பாடல் இல்லையா, ஒவ்வொரு பாடலையும் 3 கருத்துக்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 300 கருத்துக்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து சில சிறந்த மேற்கோள்கள் என்ன, சிறந்த மேற்கோள்கள் இல்லை பாடல் வரிகள். இங்கே பாருங்கள், நெஞ்சை அடங்குதல் வீடாகும் அப்படின்றது ஒரு பாடல் வரி.
என்ன என்ன ஒரு நூல்? திருக்கடுகம். ஓகேவா? நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் அப்படின்னா நெஞ்சம்ன்றது நம்முடைய மனம். ஓகேவா? நம்ம மனதை கட்டுப்படுத்துறது. சரியா? நம்ம மனதை அடக்கிறது எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்லையும் நம்ம மனத்தை கட்டுக்கோப்பில் வச்சுருக்கோம், கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், மனதை அடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அடக்கி ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னா அதுதான் அவன் பெறக்கூடிய வீடு. வீடுன்னா அது வீடு பேர், புகழ். ஓகேவா? ஸோ அப்போ நெஞ்சத்தை அடக்க தெரிஞ்சவனுக்கு தான் புகழ் அடையறதுக்கான வழிகள் கிடைக்கும். சரியா? அடுத்து பாருங்க, வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். விருந்திருக்க அப்படின்னா அந்த இடத்துல என்னது? விருந்துனா விருந்தினர்கள். ஓகேவா? விருந்தினர்கள் இருக்கும்போது சாப்பிட மாட்டான், அவங்கள சாப்பிட வைப்பான். யாரு? அவன் தான் சிறந்த வேளாளன். அப்ப வேளாளன் என்பான், வேளாளன் அப்படின்றவன் விருந்தினர் இருக்கும்போது உண்ண மாட்டான், சாப்பிட மாட்டான், அவங்கள உண்ண வைப்பான் அப்படின்றதுக்கான பொருள். ஓகேவா? அடுத்து பாருங்க, அவ்வளோதான். இந்த ஒரு சில பாடல் வரிகள் தான். அடுத்து பாருங்க, தாளாளன் என்பான். வேளாளன் என்பான்னா யாருன்னு பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, தாளாளன் அப்படின்றவன் கடன் படன் வாழாதான். என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் கடன் பெற்று வாழ்க்கையை நடத்த மாட்டான், அவன் தான் தாளாளன். ஓகேவா? அதே போல இதே பாடலில் ஆக்சுவலாக இந்த தாளாளன் வேளாளன் அப்படின்றது ஒரே பாடலில் வரும். அடுத்து பாருங்க, இதுலேயே இந்த பாடலுடைய 3வது வரிகளில் கோலாளன் ஒன்று இருக்கும். ஓகேவா? கோலாளன் என்பான் மறவாதான் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கோலாளன் அப்படின்றவன் யார் அப்படின்னா மறவாதான். நமக்கு ஒருத்தவங்க நன்மை என்ன சொல்றது, ஒரு உதவி செஞ்சிருக்கான் அப்படின்னா அந்த செய்த உதவியை ஒருத்தவன் மறக்காம இருக்கான் பாருங்க, அவன் கோலாளன். அப்போ ஓகேவா? அப்போ கோலாளன் என்பான் மறவாதான், செய்த உதவியை மறவாதான். ஓகேவா? ஸோ அதுவும் திருக்கடுகத்துடைய பாடல் வரிகள் தான். அடுத்து பாருங்க, நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும். நிறை நெஞ்சம்னா என்னது? உறுதியான மனதை. ஓகேவா? உறுதியான மனதை, உறுதியான என்ன சொல்றது, நெஞ்சம்னா அது உள்ளத்தை இருக்கிறவனை எப்பவுமே நல்குறவுனா என்னமா? நோய் துன்பம், என்னது துன்பம் அவனை நெருங்கிறதுக்கு அஞ்சும்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும், அவனை நெருங்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவனை நோயோ துன்பமோ நெருங்குவதற்கு அஞ்சும் அப்படின்றது தான் இந்த நல்குறவு அஞ்சும் அப்படின்றது. ஓகேவா? இப்போ மன உறுதியோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நோயோ எந்த ஒரு துன்பமோ நம்ம நெருங்க விடாமல் நம்ம பார்த்துப்போம், ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, நட்பின் கொழுமுனை பொய் வழக்கின் இல்லாகும். கொழுமுனை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஏற்கலப்பைகள் இருக்கு இல்லையா, இப்போதான் டிராக்டர் இதெல்லாம் வந்துருச்சு. ஏற்கலப்பிடும்போது கொழு போட்டு ஓட்டுவாங்க. அந்த கொழு தான் ஆழமாக என்ன பண்ணுவோம்? மண்ணை பறிச்சுட்டு போகும். சரியா? ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு வளருது அப்படின்னா அந்த நட்புடைய நம்மளுடைய உண்மைத்தன்மை தான் அந்த கொழுமுனை மாதிரி. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ 2 நண்பர்களுக்கு இடையில நட்புன்றது உண்மைத்தன்மை என்றது இருக்கோ அந்த அளவு அந்த கொழுமுனை எப்படி ஒரு நிலத்தை உழுதுகிட்டே போகுமோ கண்டினியூஸோ, அதே போல் நட்பு வளர்ந்துகிட்டே போகும். ஓகேவா? எப்போ பொய் வழக்கின், எப்போ நண்பர்களுக்கு இடையில பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த நட்பை வளர்க்கக்கூடிய கொழுமுனை இல்லாமல் போயிடும், நட்பு கெட்டு போயிடும் அர்த்தம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, கொண்டான் குறிப்பறிவால் பெண்டாட்டி. இது எடுத்தோடனே டக்குன்னு யாரெல்லாம் கல்யாணம் ஆச்சு அவங்களாம் புரிஞ்சிடும். என்னது? புருஷனை பற்றி பொண்டாட்டி தெரியாமல் இருக்குமா? தெரியும் இல்லையா? அதுதான். சரியா? கொண்டான் குறிப்பறிவால் பெண்டாட்டி. கொண்டான்னா யாரு? கல்யாணம் பண்ணவன். யாரு? புருஷன். சரியா? ஓகேவா? கணவன். அப்போ கணவனை பற்றின குறிப்பு அறிவால், அவனை பற்றி தெரியும் யாருக்கு? பெண்டாட்டிக்கு. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, ஒரு சிறந்த கற்புடைய பெண்ணுடைய கடமை, அவருடைய பணி, அவருடைய என்ன சொல்றது தொழில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா அதனார். சரியா? கற்புடையவள் அப்படின்றது என்னது? ஒழுக்கமுடையவள் அர்த்தம். சரியா? அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். ஆனால் அங்கே பெண்ணுக்கு சொல்லியிருப்பாங்க, இதே தான் ஆணுக்கும் பிறந்தோம். சரியா? எல்லாரும் கற்புடையவள் தானே, அப்படிதானே இருக்கணும். ஸோ அப்போ கற்புடையால் பூண்ட கடன், கற்புடைய ஒழுக்கமுடைய ஒரு பெண் செய்ய வேண்டிய கடன் என்ன சொல்லிட்டு 3 சொல்லியிருக்காருங்க பாருங்க. நல்விருந்து ஓம்பதிலே நட்டாலாம். யாராவது விருந்தினர்கள் நம்ம வீட்டை தேடி வராங்க அப்படின்னா எப்படி கணவன் அவளை அனுசரித்து விருந்தினருக்கு வரவேற்று என்னென்ன செய்யணுமோ செய்கிறானோ அதே போல் தன் மனைவியும் அதே பண்போடு இருக்கணுமா. ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்கிறது அவனுடைய சிறந்த ஒரு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்போது நல்விருந்து ஓம்பதலின் நட்டாலாம், இது ஒன்று. அடுத்து பாருங்க, வைகளும் இல்லறம் செய்தலின் ஈன்ற தாய். இல்லறம் செய்யறதுல, குடும்பம் நடத்துற, வாழ்க்கை நடத்துறதுல, ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு போன்றது தெரிஞ்சதுல ஈன்ற தாய்க்கு நிகராக ஒரு பெண் நம்மளுக்கு கிடைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அதை விட என்ன ஒரு பெருமை எல்லாத்துக்கும் இருக்கு. சரியா? அது ஒரு சிறந்த செயல் தானே. அது 2வது. 3வது பாருங்க, தொல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கழுத்தி. தன் குடும்பத்துக்கு ஏற்ற, தன் குடிக்கு ஏற்ற மக்களை, குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்கள வளர்க்குறதுல ஒரு சிறந்த பெண் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய ஒரு சிறப்பும் ஒரு குடும்ப தலைவனுக்கு, ஒரு கணவனுக்கு அதை விட வேற என்ன இருக்கு. ஓகேவா? இதுவும் ஒரு பெண்ணுடைய சிறப்பு. ஓகேவா? இந்த மூணும்
கற்புடையால் பூண்ட கடன், ஒரு நல்ல ஒழுக்கமுடைய கற்புடைய ஒரு பெண்ணுடைய கடமை அப்படின்றது நல்லாதரனுடைய கருத்து. ஓகேவா? அவ்வளோதாம்மா. புரிஞ்சதா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்களில் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கூடிய திரிகடுகம். ஸோ திரிகடுகம் நூலுடைய ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு ப்ளஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடலுடைய பொருள், சொல்லும் பொருளும், அதே போல் ஒரு சில முக்கியமான அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பாடலுடைய வரிகள் கொடுத்துருக்க அந்த பாடலுடைய பொருளும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டவங்களால ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? ஆன்சர் பண்ண முடியும். சரியா? நிறைய படிங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்க, ஈஸியாக நல்லா பண்ணுங்களா. படிக்கும்போதே பாடலுடைய பொருள்லாம் அப்போ கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போ படிக்கும்போது டேரெக்டாக படிக்கும்போது உங்களுக்கு புரியாது. அட்லீஸ்ட் கிளாஸை கவனித்து அந்த பாடலுடைய அந்த வரிகளை படிக்கும்போது, பாடலுடைய வரிகளை படிக்கும்போதே இப்போ நான் சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கும்போதே இந்த பொருளை தான் சொல்ல வராங்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதே போல் சொல்லும் பொருளுமா கஷ்டப்பட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. பொருளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஓகே இந்த சொல்லுக்கு இந்த பொருள் வச்சு தான் நம்ம கிளாஸில் பார்த்தோம். அப்போ இந்த சொல்லு எக்ஸாமில் கேட்குறாங்களா, என்னுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்களா, அடிக்கோடிட்ட சொல்லுடைய பொருள் என்ன அப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்களா, டேரெக்டாக சொல்லும் பொருளும் கொடுத்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் பார்ப்போம். அடுத்த ஒரு வகுப்பில் அறநூல்கள் டாப்பிக்கில் நம்ம இதே மருந்து பொருளால் அழைக்கப்படக்கூடிய அடுத்த ஒரு நூலான சிறுபஞ்சம் நூலினுடைய ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, அதே போல் பாடலுடைய பொருள், சொல்லும் பொருளும் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரியா? ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.